ஹே கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம த கிரேட்டஸ்ட் எஸ்டேட் டெவலப்பர் மேன்ஹோவோட சாப்டர் 13 to 16 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண சாப்டர்ஸ்லாம் நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், மறக்காம போய் பார்த்துடுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மேன்ஹோஸ் அண்ட் அனிமி சீரிஸ்ல வேணும்னு நினைச்சா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போயிடலாம். சாப்டர் 13 ஓப்பன் பண்ணா ஜேவேரும் நம்ம லாய்டும் பார்த்தீங்கன்னா அந்த மைனிங் ஒர்க்குக்கு திரும்பவும் போறாங்க. அங்க போனவங்க எல்லாருமே இவனோட சேஃப்டியை தான் முதல்ல கன்சர்னா பார்க்குறாங்க. அவங்க முகத்துல ஒரு பிரகாசம் தெரியுது. யாரா இவனுங்க இப்படியே என்ன பார்க்குறானுங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகுது. இருந்தாலும் மக்களுக்கு இவன் மேல இந்த நம்பிக்கை இனிமே கூடிக்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா ஒர்க்கர்ஸோட சேஃப்டியை ஃபர்ஸ்டா பார்த்தா இல்லையா, அதனால இவன் ஒரு கடவுளாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இவன் என்ன பண்றான், சேஃப்டி கம்ஸ் ஃபர்ஸ்ட்ன்ற மாதிரி இவன் வந்து அங்க இருக்க மிச்ச ஹேண்ட்ஸை வந்து தேடி போறான். அப்ப ஜேவர் வந்து கேட்டுட்டு நீ தானே பாஸ், நீ எதுக்காக முன்னாடி போயிட்டு இந்த மாதிரி ரிஸ்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் வந்து பாஸ், அதனால தான் நான் ரிஸ்க் எடுக்கணும். அப்பதானே நான் வந்து மோஸ்ட் ஆஃப் த ப்ராஃபிட்டை எடுத்தாலும் எவனும் குறை சொல்ல மாட்டான். எப்படி என்னோட பிளான் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி ஒரு மாதிரி ஈவில் ஃபேஸா வச்சிரான். இவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்ற மாதிரி தான் அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். தேடி போகும்போது அந்த இது பொந்துக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் இருக்கா மாதிரி இவனுக்கு தெரியுது. ஒரு வேலை இதுல முட்டைங்க இருக்குமோ, அது புரிஞ்சிச்சுன்னா நமக்கு சரியான ஆபத்து, அதனால அதை உடச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தோண்டி எடுக்கிறான். உள்ள பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரெண்டான பச்சை கலர் கிச்சு இருக்கு. இதோட பேர் தான் ஓகர். இந்த உயிரோட விடவே கூடாது, நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேவேர் இதை கொல்றதுக்காக போய்கிட்டு இருக்கான். அப்ப அவன் என்ன பண்றான் அப்படின்னா, கிட்ட போய் பாக்குறான். அந்த ஹேண்ட்ஸ் வந்து இதை கடிச்சு பேரலைஸ் பண்ணி வச்சிருக்கு. அப்பதான் அவனுக்கு வந்து ஒரு ஐடியாவுமே வருது. என்ன பண்றான் அப்படின்னா, அந்த ஓகரை காப்பாத்தி அவனோட மேன்ஷனுக்கு கூட்டு வந்துறான். வந்த உடனே என்னோட பேர் தான் ஆரோஷ், நீ என்னோட உயிரை காப்பாத்திட்ட, அதுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி இது பேசிக்கிட்டு இருக்கு. பேசும்போது ஒயிங்க் ஒயிங்க்னு சொல்லிட்டு பண்ணி மாதிரி சவுண்ட் குத்துட்டு இருக்கு. என்னப்பா நீ வேணுனே இந்த மாதிரி பண்றேன்ற மாதிரி கேட்டா, வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒயிங்க் எப்படிதான் பேசுவோம் ஒயிங்க் அப்படின்னு சொல்லிட்டு பேசி பேசி காட்டுது. அப்புறம் தான் தெரியுது இவன் வந்து ஓகர் இல்ல ஆர்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லேஜோட சீஃபோட பையன் தான் இவன். இவனை காப்பாத்தினால இவனுக்கு வந்து ரிட்டர்ன் ஏதாவது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அவன் நினைக்கிற மாதிரி சரி எனக்கு நன்றி கடன் பட்டிருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நன்றி சொல்ற விதமா எனக்கு ஒரு 120 ஆர்க்ஸை கூட அப்படின்ற மாதிரி கேட்கறான். ஏன்னா அவனுக்கு ஒர்க்கர்ஸ் தேவை இல்லையா, ஆனா அதை முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுறான். என்னால முடியாதுன்ற மாதிரி கேட்கும்போது, நாங்களாம் வந்து வாரியர்ஸ் பா, அதனால நாங்க வந்து வாரியர்ஸ்ன்றதுனால உன்னோட ஆர்டர்லாம் கேட்க மாட்டோம், ஏன்னா நீ ஒரு வாரியரே கிடையாது, அதுதான் ரீசன் அப்படின்ற மாதிரி சொல்ல. அது மட்டும் இல்லாம நான் அந்த இடத்துல மாட்டினதுக்கான காரணம் என்ன தெரியுமா, எப்பயுமே வந்து ஓர்க்ஸ் வந்து அவங்க வயசுக்கு வந்த பிறகு ஒரு ஆண்டோட நெஸ்ட்டுக்குள்ள போயிட்டு அங்க இருக்க ராணியோட தலையை எடுத்துட்டு போடுறோம். அப்பதான் அவங்க வந்து உண்மையான ஆணா ஆகணும் தான் சமைப்போம். ஆனா நான் உள்ள போய் மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, ஓ அப்படியா அப்படின்னா எனக்கு ஒரு பிளான் இருக்குன்ற மாதிரி வந்து யோசிக்கிறேன். என்னன்னா, ஏய் நீ தாண்டா அந்த ராணியோட தலையை எடுத்த மறந்துட்டியா, நீ உள்ள போயிட்டு பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு இருந்த, அப்ப நாங்க கூட வந்தோம், அதோ பாத்தியா அதோட தலை கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை உருட்ட ஆரம்பிக்கிறான். என்ன கதைனா, அந்த ராணி வந்து அதோட நெஸ்ட்ல இருந்து தான் அப்ப வந்து இந்த ஆர்க்கு போய் அட்டாக் பண்ணிச்சான். அட்டாக் பண்ண உடனே ஐயோ ஒரு ஆட்க்கு அட்டாக் பண்ண வருது அப்படின்ற மாதிரி அது வந்து கத்துச்சான். ஆனா ஆண்ட் பேசாதேன்ற மாதிரி சொல்ல, இல்லப்பா இந்த கதையில பேசும். அந்த சமயத்துல தான் நாங்க என்ட்ரானோம், நீ வந்து அதை பயங்கரமா அடிச்சு போட்டு டயர்ட் ஆகி படுத்துட்ட. அப்புறம் வந்து நான் ஒரே ஒரு குத்து தான் குத்துனா அது செத்து போச்சு. அதனால நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இதை போட்டு சொல்லணும். அதனால நம்ம ரெண்டு பேரும் வாரியர்ஸ். அதனால இப்ப என்னோட டீலுக்கு கண்டிப்பா நீ ஒத்துக்கவே இல்லையா, ஏன்னா உனக்கு அந்த தலையும் கிடைச்சிச்சு, அது மட்டும் இல்லாம நானும் ஒரு வாரியர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு கதையை உருட்ட அவனும் அதை நம்பிடுறான். நான் வாரியர்ஸ் தரம்பா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வில்லேஜுக்கு வந்து கூட்டு போய்கிட்டு இருக்கான். ஒரு வாரம் கழிச்சு காட்டுறாங்க. டிராவல் பண்ணி அந்த வில்லேஜ் ஆஃப் சாண்ட் அண்ட் ஸ்டீல் ட்ரைப் ஆஃப் ஆர்க்கு கூட்டு போறாங்க. உள்ள போன உடனே அவங்க நைனா கிட்ட பேச ஆரம்பிச்சா அவர் என்ன சொல்றேன்னா, முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி ஒரே வார்த்தையா சொல்லி விட்டுறாரு. டே இவ்வளவு நாளா கன்வின்ஸ் பண்ணி எடுத்துட்டு வந்தா இதுல முடியாதுன்னு சொல்றீங்கன்ற மாதிரி தான் பாக்குறாங்க. முதல்ல இங்க வந்தப்போ அப்பாவும் பையனும் பண்ண சேட்டக்குது என்ன தெரியுமா, இவனுங்களுக்கு மசில்ஸ் தான் எல்லாமே ஒர்க் அவுட் மேனியாக்ஸ் மாதிரி எல்லாருமே எப்ப பார்த்தாலும் புரோட்டீன் 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 புரோட்டீனுக்காகவே சுத்திட்டு இருப்பானுங்க. அதாவது எப்படின்னா இவங்களுக்கு வந்து மசில்ஸ் அதிகமா தேவைப்படுது அப்படின்றதுனால நிறைய சாப்பாடு சாப்பிடணும். அதனால ஒரு நாளைக்கு 3 வேளைக்கு ஹண்டிங் போவாங்களாம். ஏன்னா இவங்க வந்து மீட் ப்ரிசர்வ் பண்ணி வைக்க முடியாது, அது வந்து கெட்டு போயிடும்ன்றதுனால அப்பவே ஹண்ட் பண்ணி அப்பவே சாப்பிடணும். அப்பதான் வந்து அவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அப்படின்னா அவங்க மீட் வந்து கெட்டு போகாம இருக்கிறதுக்கு நான் ஒரு வழியை மேக் பண்ணி கொடுத்தேன்னா உங்களால என் கூட வர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கறான். அதாவது என்ன சொல்றான் அப்படின்னா, இவங்க வந்து எப்ப ஹண்ட் பண்றாங்களோ அப்பவே சாப்பிடணுன்றதுக்காக தான் அடிக்கடி ஹண்டிங் போக வேண்டியதா இருக்கு. ஒரே நேரத்துல போயிட்டு பல்கா பிடிச்சிட்டு வந்து அதை வந்து ஃப்ரீசர்ல போட்டுடலாம். அதாவது நம்ம ஊர் டெக்னிக். அதை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இவங்க பெருசா ஹண்டிங் போக தேவையில்லை, மிச்சம் வந்து டைம் இருக்கும். அந்த டைம்ல எனக்காக வேலை செய்யுங்கன்ற மாதிரி அவன் சொல்லும்போது அப்படியே இந்த சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 14 ஓபன் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்ததை காட்டுறாங்க. அப்பா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரும்போது, நைனா திரும்ப வந்துட்டியா தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு ரெண்டு பேரும் மசில்ஸ் வச்சு அப்படியே ஒரு மாதிரி கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. இது வந்து அப்பா பையன் பசப்பா தப்பா நினைக்காதீங்க. அவங்க கட்டி பிடிச்சதுலேயே பாத்தீங்கன்னா அங்க மிகப்பெரிய புயலே வந்துட்டு இருக்கு. அந்த அளவு பவர்ஃபுல் அவனுங்க. இவனுங்களை வச்சு நம்ம வந்து பயங்கரமா வேலை வாங்கலான்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம ராணியோட தலை வேற எட்டு வந்தாங்களா, இன்னைக்கு வந்து ஸ்குவாட் போட்டு நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருப்போம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஸ்குவாட் போட்டுட்டு இருக்கானுங்க. அப்போ ஹீரோ அவங்களை பார்த்து சமயம் ஆச்சரியமாகறான். அவன் ஸ்குவாட் போறதை பார்த்து இல்ல, அவங்க யூஸ் பண்ற எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது எக்யூப்மெண்ட்ஸே கிடையாது, வேல்யூபிளான ஐட்டம்ஸ் கோல்டுல வச்சு போட்டுட்டு இருக்கானுங்க. அடங்கொய்யா லேடே இதுக்கு பதிலா எக்யூப்மெண்ட்ஸ் நான் உனக்கு மேக் பண்ணி தரேன்டான்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. இப்போ இவன் போட்ட டீல் என்ன அப்படின்னா, அந்த மீட் இருக்கு இல்லையா, அது வந்து கெட்டு போகாம இருக்கிறதுக்காக ஃப்ரீசர் உருவாக்கி தரேன். செகண்டா வந்து அந்த ட்ரைனிங்காக யூஸ் பண்றாங்க இல்லையா வெயிட் மெட்டீரியல்ஸ், அதுக்கு பதிலா ரியலான ஜிம் மெட்டீரியல்ஸும் நான் வந்து உருவாக்கி தரேன்ற மாதிரி யோசிச்சுட்டு என்ன பண்றான், ஃபர்ஸ்ட் எடுத்தவனே ஃப்ரிட்ஜ் உருவாக்கத்துக்கான வழியை தான் வந்து அவன் தேடி வந்திருக்கான். உங்களோட மேன்ஷன்ல சாப்பாடெல்லாம் ப்ரிசர்வ் பண்றதுக்கு அந்த மாதிரி ஒரு டெக்னிக் இருக்கு, ஆனா அது மேஜிக் யூஸ் பண்ணி வருது. மேஜிக் இல்லாம நம்ம வந்து இதை வந்து சயின்டிபிக்கலா பண்ண போறோம்ன்ற மாதிரி அவன் சொல்றான். எங்க கத்துக்கிறேன்ற மாதிரி கேட்கும்போது அவன் மட்டும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா மழுப்பி விட்டுட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு முதல்ல தேவையான விஷயம் என்ன அப்படின்னா, அங்க ஒரு ராக் இருக்கு பார்த்தியா, அதை உடச்சி எடுக்கணுன்ற மாதிரி சொல்றான். ஆனா அது செம்ம ஸ்ட்ராங், அது அவ்வளவு சீக்கிரம் உடைக்கவே முடியாது, அதுக்கு வந்து வேற தான் வழி தான் வேணும், இங்க டைனமைட்டும் வைக்க முடியாது, அதுக்கு பதிலா தான் நம்ம கிட்ட தோ இவன் இருக்கானே அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னன்னா ஜேவியர் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு டேய் என்ன யூஸ் பண்ணலான்றதெல்லாம் சரிதான், ஆனா அது கஷ்டம்ன்ற மாதிரி யோசிக்கும் போது அவன் நாவலை படிக்கிறப்ப அப்ப என்னன்னா நாமரான்ஸ் வால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக்கல் வால் மூலியமா மக்களை வந்து உள்ள ட்ராப் பண்ணி அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமா மேஜிக்கல் பவர்ஸ் செக் பண்ணி சாவடிக்க ட்ரை பண்ணிருப்பாங்க. அப்போ நம்ம ஜேவியர் போய் உள்ள காப்பாத்த ட்ரை பண்ணுவான். பட் அவனாலுமே என்டர் ஆக முடியாது. அந்த சமயத்துல தான் ஒரு நியூ டெக்னிக்குமே இன்வென்ட் பண்ணிருப்பான். என்ன அப்படின்னா மானா சர்க்கிள்ஸ் உருவாக்குறான் பாத்தீங்களா, அதை ஒண்ணு வந்து ஹார்ட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக உருவாக்கி மிச்சம் இருக்க எல்லா பால்ஸையுமே ஒரே ஒரு பாலா உருவாக்கி பெரிய பாம் மாதிரி அதை ஆக்கி அதை வந்து வெடிக்க வைப்பான். இதுதான் வந்து மானா பிளாஸ்ட்னு சொல்றாங்க. அந்த நாவல்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஐகானிக் மூவ்னா அது இதுதான். சோ அதை கத்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அந்த தியரியை வந்து இவன் சொல்றான். இதை கேட்கும் போது இவனுக்கு மாறியா தான் இருக்கு. சரி ஓகே, இந்த நாய் எப்பயுமே இந்த மாதிரி தான் சொல்லுவான், இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கு, நான் நீ சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாக்குறேன்ற மாதிரி அவனுமே வந்து ஒத்துக்கிறான். ஏன்னா அவனுக்கு ஒரு நியூ டெக்னிக்குமே கிடைக்கும். இருந்தாலும் இவன் யூஸ் பண்றான்றது அவனுக்கு கொஞ்சம் உறுத்திட்டு தான் இருக்கு. சரி ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து என்ன பண்றான், அங்க இருக்க பாறைக்குள்ள சொருவிட்டு ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மானா பிளாஸ்ட ஃபர்ஸ்ட் டைமா ட்ரை பண்றான் பாருங்க. வெடிச்சு போய் கல்லெல்லாம் கிடைச்சிது. ஆனா வெளியே வரப்பல ஆளு சட்டையெல்லாம் கிழிஞ்சிட்டே, இது தானே நீ வந்து ஆசைப்பட்ட, என்ன இப்படி ஹாஃப் நேக்கடா பாக்குறது ஆசைப்பட்டேன்ற மாதிரி கேட்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா, நான் வந்து சும்மா தான் சொன்னேன், விடு பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணாலும் டெக்னிக் நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி யோசிக்க, எப்பா நான் உன்னை பாதுகாக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்கேன், உனக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்றதுக்கு வரல, என்ன வச்சு பேட்ச் ஒர்க்லாம் பண்ணாதுன்ற மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு நன்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையன்ற மாதிரி தான் அவன் பார்த்துட்டு இருக்கான். டேய் நன்றி சொல்லடா, அவனை திட்டிட்டு இருக்கேன்ற மாதிரி அவன் கத்த. அதுக்கப்புறம் நம்ம புசு பாண்டியை வச்சு அந்த பாறைங்கள்லாம் டிராவல் பண்ணி எடுத்துட்டு போய் அவன் கூட்டிட்டு வந்து ஆளுங்களை வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அந்த ஆர்க்ஸ் அதை பார்த்துட்டு என்னடா இது இப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களே அதெல்லாம் ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் மாதிரி எடுத்துட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனா இந்த ஸ்ட்ரென்த் தான் இவனுக்கு வந்து தேவை. அதனால வந்து இந்த ப்ராசஸுமே வந்து செம்ம ஸ்பீட் ஆகுது. ஸோ இவனுங்க எப்படியாவது யூஸ் பண்ணுன்ற மாதிரி தான் யோசிக்கிறான். சரி இன்சுலேஷன் எடுத்துட்டு வர சொல்லி நம்ம ஆட்களை அமைச்சனே, அவங்க என்ன நாங்க போய் எத்தனை நாள் ஆகுதுன்ற மாதிரி கேட்கும்போது ஒரு 3 வாரம் ஆச்சுன்ற மாதிரி சொல்ல, 3 வாரமா அப்படின்னா அவங்க இன்னும் திரும்ப வர காரணம் என்னன்ற மாதிரி கேட்க, 2 ரீசன். ஒன்னு அவனுங்க வந்து சுத்திட்டு இருப்பானுங்க, அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு எதாவது ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, அப்படின்னா அவங்களுக்கு எதாவது ஆயிருந்தா நம்ம தான் போய் காப்பாற்றணும், வா கிளம்பலான்ற மாதிரி கிளம்புறான். நானே வந்து போறேன்ற மாதிரி ஜேவர் வந்து சொல்றான். அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, இல்லப்பா நான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன், நான் தான் பாஸ், அவங்களுக்கு வந்து நான் தான் வந்து பொறுப்பேற்றுக்கணும், ஸோ முன்னணியா நின்று இந்த லீடிங் வந்து நான் தான் பண்ணணும், வா இங்க கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சர்ச் பண்ணிட்டு போறாங்க. போகும்போது பாத்தீங்கன்னா அங்க சில கிளவுஸுமே இருக்கு. இவன் தான் வந்து அந்த ஒர்க்கர்ஸ் கொடுத்துருப்பான். அப்ப இவனுக்கு தெரிஞ்சு போச்சு இவனுக்கு ஏதோ வந்து ப்ராப்ளம் இருக்குன்னு. அப்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கான். யோசிக்கும் போது அந்த இடத்தையுமே சுத்தி பார்க்கறான். இந்த இடத்த எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து மானாவே ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்குன்ற மாதிரி ஜேவியர் சொல்றான். ஹீரோக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது, நாவல்ல எங்கேயோ படிச்ச மாதிரி, டேய் ஜேவியர் நம்ம உடனடியா போய் அவனை வா 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 அப்படின்ற மாதிரி கூப்பிட, என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்க, நான் என்னோட கணிப்பு கரெக்டா இருந்தா நம்ம ஆட்கள் நேரத்துக்கு இறந்து கூட போயிருக்கான வாய்ப்பு இருக்கு, வா அப்படின்னு சொல்லிட்டு கதறிக்கிட்டே அப்படி கூட்டிட்டு போக அப்படியே சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 15 ஓபன் பண்ணா அங்க இருக்க ட்ரேசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு டஞ்சனுக்குமே போறாங்க. இந்த டஞ்சனோட பேரா லுபென்ஸ் டஞ்சன். இதுக்குள்ள ஒரு சாசரர் இருக்கான், அவன் ஒரு டார்க் சாசரர், மனுஷங்களை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். என்ன தைரியம் வந்து ஏன் ப்ராப்பர்ட்டி மேலே கை வச்சிருப்பான், அந்த நாயை போட்டதெல்லாம் விட மாட்டான் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது ஜேவர் வந்து உள்ள போறான் பாருங்க. டே பரதேசி வாடா அப்படின்னு சொல்லிட்டு வலிக்கிறான். என்னடான்னு பார்த்தா அங்க ஒரு பிளாஸ்ட் ஆகுது. உள்ள பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ட்ராப்ஸ் வச்சிருக்கான். உண்மையாவே நீ ஒரு நைட்டா இல்லைன்னா மண்டையில மசாலா இல்லாத பைத்தியக்காரன்ற மாதிரி வந்து காத்துறான். ஏன்னா எப்பயுமே பாத்தீங்கன்னா அவன் மண்டையில யோசிக்காம அவன் போயிட்டு ஆக்ஷன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு சண்டை போட்டு ட்ரை பண்ணுவான். நாவல்ல பாத்தீங்கன்னா இந்த பாம்புல மாட்டிக்கிட்டு செமையா அடி வாங்கியிருப்பான். ஆனா இந்த டைம்ல அடி வாங்கல. அது காரணமா ஹீரோ தான். அவனுக்கு பவர்லாம் இருக்குப்பா, என்ன மண்டையில கொஞ்சம் மசாலா தான் இல்ல, யோசிக்காம எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். ஏதோ இவன் கூட இருக்கிறதுனால இவன் என்ன பண்ணிட்டு இருக்கானா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். இந்த மாதிரி இங்க நிறைய பூபி ட்ராப்ஸ் இருக்கு, சோ நீ என்ன பண்றான்னா உன்னோட டெக்னிக் யூஸ் பண்ணி அதெல்லாம் ட்ரேஸ் பண்ண ட்ரை பண்ணுன்ற மாதிரி சொல்ல, அவனுமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரேஸ் பண்ணி இந்த இடத்துல வா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா கூட்டு போய்கிட்டு இருக்கான். அப்படியே யோசிக்கிறான். இவனுக்கு வந்து எல்லாமே ப்ரெடிக்ட் பண்ணிடுறானே, இவனுக்கு ஃபியூச்சர் நடக்குது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கு, பட் அதெல்லாம் வந்து அப்புறமா வந்து ஒத்தி வச்சுக்கோ, இப்போதைய ஆட்களை சேவ் பண்றதா நமக்கு வந்து மெயின் வேலைன்ற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே வந்து உள்ள போறான். அப்ப உள்ள அந்த பிளாக் சாசரர் என்ன பண்றானா, யாரோ வரதா வந்து நோட்டீஸ் பண்ணிடுறான் பாம் வந்து வெடிச்சதை பார்த்து. ஆனா அவங்களால உள்ள வர முடியாது எப்படி இருந்தாலும், ஏன்னா ஏக்கச்சக்கமான ட்ராப்ஸ் இருக்கு. சரி இந்த மனுஷங்களை வச்சு நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறேன், முதல்ல நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கதவு திறக்கிறான். அங்க நம்ம ஹீரோட ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அதுல ஒருத்தனை தரன்னு வலிச்சிட்டு வந்து ஒரு சர்க்கிள் மேல போட்டு அண்டர் வேர்ல்டு கனெக்ட் பண்ற சர்க்கிள் அது மட்டும் இல்லாம ஒரு சிக்கல் எடுக்கிறான். இது வந்து ரத்தத்துல 45 நாள் ஊற வச்சது, இது ரெண்டுத்தையும் சேர்த்து இவனை வெட்டணும்னா என்னோட எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறா பாருங்க. நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. என்னடா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோஸ் அங்க என்ட்ரி கொடுக்குறாங்க. இது நடக்க வாய்ப்பே இல்ல, அத்தனை ட்ராப்ஸ் தாண்டி எப்படி வந்தீங்க அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துக்கிட்டே என்ன பண்றான்னா மேஜிக் யூஸ் பண்ணி இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு டோரை மாதிரி போட்டு மூடி விட்டுறான். அந்த இடத்துல வந்து ஸ்லீப்பிங் கேஸை உள்ள விடுறான். ஹீரோ வந்து ஆல்ரெடி நாவலை படிச்சதுனால மூச்சை பிடிச்சிட்டு தோன்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். எனர்ஜைசர் ஆன் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னா இந்த இடத்துல தோண்டி அந்த பக்கமா வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தோண்டிக்கிட்டே இருக்கான் பாருங்க. நம்ம ஜேவியருக்கு தூக்கம் வரல, ஏன்னா அவனுக்கு ஆல்ரெடி இன்சோமினியா இருக்கு. அதனால அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து அவனால ஒர்க் ஆகாத போல அந்த டைம்ல ஹீரோ வந்து அவனோட பவர் யூஸ் பண்ணி உள்ள தோண்டி போயிட்டு என்ன பண்றான், கடைசி கொஞ்சம் பகுதி மட்டும் விட்டு ஜேவியர் வந்து அவனோட பவர் யூஸ் பண்ணி அதை உடைக்க சொல்றான். கரெக்டா அவனும் போயிட்டு என்ன பண்றான், மானா பிளாஸ்ட் அங்க கொடுக்குறான் பாருங்க. அப்படியே செதற அடிச்சிட்டு வெளியே வராங்க. என்னடா இது அலப்பற கலப்பறன்ற மாதிரி என்ட்ரி, எப்படி நம்ம என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து வெளியே வரான் பாருங்க. என்ன கைண்ட் ஆஃப் மாஸ்டரா நீ செத்து போடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், சம்மனிங் பண்றான். சம்மனிங் உள்ள இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான டர்ட்டில் மாதிரி வருது. இதுதான் இவன் கிரியேட் பண்ண கூலா. அது வந்து அவன் இது வரைக்கும் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒரு பை ப்ராடக்ட். இதை வச்சு உங்க எல்லாரும் போட்டு தள்ளுறான் பாரு, அதோட ஸ்கின் வந்து ஆயனை விட ஸ்ட்ராங்கானது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது ஜேவியருக்கு வந்து ஹீரோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். அதோட வீக் பாயிண்ட் வந்து கால் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நாவல் படிச்சதுனால அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா ஜேவியர் என்ன பண்றானா மானா பிளாஸ்ட் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி அந்த டர்ட்டில் வந்து 2 வெட்டி போட்டு விட்டுறான்.
என்னடா இது இவன் புதுசா வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா, நாவல் இந்த மாதிரி இல்லையன்ற மாதிரி தான் ஹீரோ யோசிக்கிறான். அவனுக்கு தெரியாத மாதிரியே டர்ன் ஆயிடுச்சு. அப்படியே இந்த சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 16 ஓபன் பண்ணா அவன் வந்து பயங்கரம் பயப்பட ஆரம்பிச்சான். ஐயோ என்ன கொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோ வந்து பக்கத்துல என்ன பண்றானா, என்னோட ஆட்களை கடத்திட்டு வந்த, அதனால பல நாள் வேலை வந்து இப்ப வேஸ்டா போச்சு, இதுக்கு வந்து நீ என்ன கைமாறு செய்ய போறன்ற மாதிரி கேட்கும்போது, இங்க இருக்க எல்லாத்தையுமே நீங்க எடுத்துங்க, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன்ற மாதிரி அவன் கத்திக்கிட்டு இருக்கான். என்ன மன்னிச்சிருங்க, எல்லாமே என்னோட தப்பு தான், நான் வந்து இறந்து போன எல்லாரையும் வந்து ரிவைவ் பண்ணலாம் ட்ரை பண்ணன்ற மாதிரி சொல்ல, அதை பண்ணி நீ என்னடா பண்ண போறன்ற மாதிரி ஹீரோ கேட்கறான். அதுக்கு அவன் என்ன சொல்றான், என்னோட வைஃபும் குழந்தையும் வந்து இறந்து போயிட்டாங்க, அவங்களை ரிவைவ் பண்ணணும்னு நினைச்சா நான் இதை வந்து பண்ண, வேற எதுவும் பண்ணலன்ற மாதிரி சொல்லும்போது உள்ள இருக்க ஒர்க்கர்ஸ் எல்லாம் சேஃபா தான் இருக்காங்க. அப்ப அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, சரிப்பா நீ வந்து உன்னோட வைஃபையும் உன்னோட குழந்தையும் திரும்பி கொண்டு வந்துட்டே வச்சுக்கேன், ஆனா அவங்க என்ன உனக்கு தேங்க்யூ சொல்லுவாங்க நினைச்சியா, அத்தனை பேரை கொண்டு வந்தால 1000 பேருக்கு இன்னும் ஒரு 2 உயிரை காப்பாத்தி நீ ட்ரை பண்ணிருக்க, அதை நினைச்சு கண்டிப்பா அவங்க வந்து வருத்தப்படுவாங்க, சந்தோஷப்பட மாட்டாங்க. இப்படிப்பட்ட மோசமான விஷயத்தை தான் நீ செஞ்சிருக்க, இந்த மாதிரி மோசமான விஷயத்தை செஞ்சுட்டு உன்னோட வைஃப் அண்ட் குழந்தைய வந்து நீ திரும்ப கொண்டு வந்தாலுமே அவங்க வந்து அந்த அளவுக்கு ஹாப்பியாவே ஆக மாட்டாங்க, இன்னும் கேட்டா டிப்ரெஸ் தான் ஆவாங்க, சந்தோஷத்துக்காக நீ பல பேரோட வாழ்க்கை வந்து அழிச்சிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேஷன்லாம் பேசுறேன்னு அவனை வந்து பயங்கரமா டிப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கான். அதை கேட்டு அவனுக்குமே ஒரு மாதிரி ஆயிடுதா. அப்புறம் என்ன பண்றானா, நான் அவனை போனா போட்டுன்னு பழச்சி போக விடுறேன், நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து என்னோட ஆட்கள் கூட்டி இங்க இருக்க பொருள்லாம் வந்து எடுத்துடுறேன், ஆனா இன்னொரு வாட்டி என்னோட ஆட்கள் மேல கையை வச்சா அப்படின்னா அப்ப ஒண்ணு கருணே இல்லாம உன்னை போட்டு தள்ளுறன்ற மாதிரி சொல்லிட்டு அவனை மன்னிச்சு விட்டு அங்கிருந்து போயிடுறான். அவனுமே நன்றி நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நாவலை பொறுத்த வரைக்கும் ஜேவியர் வந்து இவனை லெபார்டரி விட்டு வெளியே அமைச்சிருவான். அப்படி போன பிறகு அவன் என்ன பண்றான் அப்படின்னா அப்படியே ஒரு மான்ஸ்டரா மாத்தி அந்த ஊரெல்லாம் அழிக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பான். திரும்ப திரும்ப வர ஒரு பயங்கரமான வில்லனா தான் இருப்பான். ஆனா அந்த கதை இங்கேயுமே டேர்ன் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் அவன் யோசிக்கிறான். அவன் நினைச்ச மாதிரி என்ன பண்றானா, இவன் ஃபர்கிவ் பண்ணா இல்லையா, அப்ப கூட அவன் என்ன பண்றானா ஹீரோவை அழிக்கிறதுக்காக மேஜிக்கை போட்டு வந்துட்டு இருக்கான். அப்ப ஜேவியர் என்ன பண்றான், அவனோட தலையை தூக்கி விட்டுறான். ஏற்கனவே சொன்னல இன்னொரு வாட்டி கை வைக்க வந்தா அவன் தலை இருக்காதுன்னு சொல்ற மாதிரி தலை அப்படியே பறக்குது. அவனுக்கு ஆல்ரெடி தெரியும் இவன் வந்து திருப்பி இந்த மாதிரி ஈவில் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு, அதனால தான் வந்து அவனை மன்னிக்கிற மாதிரி மன்னிச்சு போட்டு தள்ளி விட்டான். இதை அவன் எப்ப கத்துக்கினான் அப்படின்னா, அவன் பாஸ்ட் லைஃப்ல வந்து ஒரு சீனியர் இவனை எப்ப வேலைக்கு போனாலும் புள்ளி பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இவன் வந்து அவங்களுக்கு மரியாதை தான் கொடுப்பான், இருந்தாலும் பாத்தீங்கன்னா வேணும்னே இவனை வந்து திட்டுறது, இவனை வந்து டீக்ரேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து இது பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே இவனுக்கு செம்ம கோவமா இருக்கு, எல்லாமே சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டே இருப்பான் பாருங்க. ஒரு நாள் செம்ம கடுப்புல என்ன பண்ணிடுறானா, அவனை போட்டு செம்மடி அடிச்சிடறான். அக்காளி யாரா நீ பழிமூட்டை, என்ன தைரியம் வந்தா என்ன பார்த்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கோவத்தை எல்லாத்தையுமே அங்க காமிச்சு அவனை போட்டு பரட்டு எடுக்கிறானா. மத்தவங்களும் வந்து பிடிச்சிடுறாங்க. அவன் சண்டை படும்போது யோசிக்கிறது என்னன்னா, கண்டிப்பா என்ன விட்டு வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, அவ்வளவுதான் லைஃப் முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சிருப்பான். அப்படியே வந்து அடுத்த நாள் ஒர்க்கு வரான், அவனை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுதான் வரான். ஆனா விஷயம் என்னன்னா, அங்க வேற மாதிரி ட்விஸ்ட் வருது. அந்த சீனியரை பார்த்தோன்னே பயந்து ஓடிறான். அப்பதான் எனக்கு புரியுது, சில நேரங்களில் சில பிரச்சனைகளை வந்து வயலன்ஸால மட்டும் தான் நம்மளால அடக்க முடியும், அந்த வயலன்ஸை வந்து இந்த நேரத்தில் யூஸ் பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி யோசிக்கிறான். தப்பு பண்ண எல்லாருமே நல்லவெல்லாம் கிடையாது, அவங்களுக்கு ஒரு ரீசன் இருக்குதான், அதனால அவன் பண்றது ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. அதாவது இப்போ சீரியல் கில்லர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டாக்டர் இருக்கிறதுனால அவனோட ஃபியூச்சரை கன்சிடர் பண்ணி அவன் வந்து ரிலீஸ் பண்றது, அந்த மாதிரி அவன் பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் அதுக்கான தண்டனை கொடுக்காம அவனுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா, இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால, அந்த மாதிரி பண்றது மிகப்பெரிய தப்பு தான். ஏன்னா தப்பு செஞ்சவன் அதை திரும்ப செய்யறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு, அவன் செஞ்ச தவறுக்கான தண்டனை அவனுக்கு கொடுத்தாதான் திரும்ப அந்த மாதிரி தப்பை எவனுமே செய்ய மாட்டான். இந்த உலகத்துல சில ஜென்மங்களை வந்து தண்டிச்சே ஆகணும், அந்த மாதிரி ஜென்மம் தான் இவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வெளியே போறான். அப்படியே சாப்டர் முடிக்கிறாங்க. இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மேன்வாஸ் அண்ட் அனிமி சீரிஸ்ல வேணும்னு நினைச்சா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை டாடா பை பாய்.